ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சூப்பரான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுருங்க. ஹீட்டான பிறகு ஆயில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில். ஹீட்டான பிறகு நல்லா கரம் மசாலா நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். வாசனையாக இருக்கும். நான் 1/2 கிலோ மட்டன் தான் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் நல்லா வதக்கணும்னா தான் நமக்கு டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சிங்க, சாரி ஃபார் தட். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, காஷ்மீர் மிளகாப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றிட்டு ஆயில் ஊற்றிட்டு அதை வேக வச்சு கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் வெங்காயம் அதெல்லாம் வரும். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி என்னாச்சுன்னா கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு வீடியோ. இப்போ நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கறியை ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதக்கிடுங்க. கல்லுப்பு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு 2 அழகு பாஸ்மதி அரிசி 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு நான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு நல்ல மெலிசாக சூப்பராக வரும் பிரியாணி. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா கறி வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் போட்டுட்டு கறி வேக வச்ச தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் அளவெல்லாம் பார்க்காம தான் செய்வேன். எப்படின்னா இந்த பிரியாணி ரைஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். இந்த ரைஸ் மேலே தெரியணும், இதுதான் அளவு. ஸோ நல்லா ரெடி பண்ணிவிட்டு நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு கரெக்டாக வருது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். 2 ஸ்பூன் நெய் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இல்லை அப்படின்னா தயிர் போட்டுக்கலாம். தயிர் இல்லைன்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நல்ல பசியில் தாங்க நான் சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். ஸோ கடன்னு ஏதோ செஞ்சிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா திருப்பியும் கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்ச மசாலாவை தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல 2 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வை. இப்போது மூடி வச்சுடுங்க. இதுக்கப்புறம் நம்ம டம் உடைச்சிடலாம். சூப்பரான மட்டன் பிரியாணி, டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.